பிரியும் தருவாயில் இருக்கின்ற இந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைந்து ஒரு அந்யோன்யம் பெருகும், ஆரோக்கியமான மன வாழ்க்கையில் நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக செல்வீர்கள். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை பொருந்தியது மாதிரியான ஒரு காலகட்டம். சரிங்களா? என்ன தசாபுக்தி நடந்தாலும். ஸோ ஓவராலாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, உத்தியோகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல மேன்மை உண்டு. கையில் ஒரு 4 காசு வருமான ஓட்டம், மணி ஃப்ளோ இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது. 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். கவலைப்பட்டுக்கிட வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அனைத்து மீனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். இது வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொது பலன், அவ்வளோதாங்க. இந்த மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன். அதுக்கு ஒரு பலம் ஒரு 5லிருந்து 10% அவ்வளோதான். நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு 10%க்கான பலன். உங்கள் சுயஜாதக தசாபுக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும், என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை 10% ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது. சரிங்களா? ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. நல்லதுங்க. இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம். இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா, இந்த 10% இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம். எப்படின்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி ஓடுனா அந்த பலன் நீங்கள் 40% உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சரிங்களா? இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது. அன்பு நண்பர்களே, இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வெரி குட். என்னதான் ஜென்ம ராசியில் சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் இந்த ஜென்ம சனியின் தாக்கத்தை தாண்டி சின்ன சின்ன நன்மைகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு. அல்லது கடுமையாக இருக்கிற ப்ரெஷராக குறையும், கடுமையாக இருக்கிற பிரச்சனையாக குறையும். அந்த கடுமை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த பெரும் பிரச்சனைங்கிற கேட்டகரிக்கு குறையிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உண்டு. ரைட். என்ன நன்மை? ஃபஸ்ட்டு பாயிண்ட், திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, திருமண அமைப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும். ஜாதக ரீதியாக 2, 7, 11 இந்த 3 பாவகத்தில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 2வது புத்திர பாகம். இந்த புத்திர பாவகமும் நல்ல பலமற்றதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம். ஜாதக ரீதியாக 2, 5, 11 இந்த 3ல் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் 3வது காதல் வெற்றி பெறும் காலம். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகின்ற காலகட்டம். ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து அமைப்புகள் கைகூடி வரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொத்துக்கள் வாங்கிறது, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அந்த மாதிரியான ஒரு அசட்ஸை உருவாக்குறதுக்கோ, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆடை ஆபரணங்களை வாங்குவது, இந்த மாதிரியான ஒரு பொருட்சேர்க்கைக்கோ மிக மிக சிறப்பானதான நெற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜாதக ரீதியாக 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் மேன்மையை தந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு நல்ல மேன்மை. அதனை அடுத்ததாக அப்போது 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முயற்சித்தால் போதும். சரிங்களா?
இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவு தீராது, ஆனால் கண்ட்ரோலில் வரும். அல்லது இந்த மாதம் உங்களுக்கு கடன் பெரிய அளவில் நெருக்கடியை தராமல் காப்பாற்றப்படுவீர்கள். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரும், கடன் குறையும். ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த கடுமையான இஷ்யூஸ், ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகின்ற நற்காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக ஹெல்த் வைஸ் நல்ல மேன்மை வருகிறது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகள் நடைபெறுமானால் உண்மையிலேயே ஆரோக்கியம் மேம்படும்ங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியும் தருவாயில் இருக்கின்ற இந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைந்து ஒரு அந்யோன்யம் பெருகும், ஆரோக்கியமான மன வாழ்க்கையில் நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக செல்வீர்கள். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை பொருந்தியது மாதிரியான ஒரு காலகட்டம். சரிங்களா? என்ன தசாபுக்தி நடந்தாலும். ஸோ ஓவராலாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, உத்தியோகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல மேன்மை உண்டு. கையில் ஒரு 4 காசு வருமான ஓட்டம், மணி ஃப்ளோ இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது. 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். கவலைப்பட்டுக்கிட வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அனைத்து மீனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.